Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு அளவெல்லாம் எடிட் பண்ண முடியும். ஸோ அதே எப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ 2-3 பேருக்காக ரீச் ஆகும்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் தான் இப்போ ரீச் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட Picsart அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜ் ஸ்கின் தான் வந்து வேறு லெவலில் ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய வந்து ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ், பிளர், ஸ்கெட்சு, ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஸோ இதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர் ஸ்ப்ளாஷ்னு இருக்கும். கலர் ஸ்ப்ளாஷ் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பிக்கர் வரும். கரெக்டாக வந்து உங்கள் ஸ்கின்னோட டார்க் பார்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட் இதை வச்சிங்கன்னா அந்த இடத்த மட்டும் கரெக்டாக வந்து விட்டுட்டு பேக்ரவுண்டு அண்ட் ட்ரெஸ்ஸு சுற்றி உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வந்துடும். பட் உங்களுக்கு ஹேர் மட்டும் விட்டுரும். ஸோ அந்த ஹேரை வந்து நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அகைன் அந்த கலர் ஸ்ப்ளாஷ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மினிமம் யூஜ்ன்னு இருக்கும். ஸோ மினிமம் யூஜ் வந்து ஒரு +44 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்டு அந்த ட்ரெஸ் கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வந்துச்சு. பட் அந்த ஹேர் மட்டும் நம்மளுக்கு விட்டுச்சு. நார்மலாக இந்த இமேஜோட கலர்லேயே இருக்குது. ஸோ இது பிஃபோர், ஆஃப்டர். ஹேர் கலர் வந்து அதே கலரில் இருக்குது. ஸோ ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணோம். பட் அந்த பேக்ரவுண்டு அண்ட் ட்ரெஸ் கலர் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகே, அகெயின் அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎன்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎன்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம ஹேருக்கு மேலே தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஹேருக்கு மேலே பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு முடியும் கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இங்கே ஹேருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கே டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நார்மலாக ஒரு ஹேர் கலர் வந்து ஒரு ஃபுல் பிளாக்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக எல்லார் கலரும் அப்படி தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கலர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது கலர் வச்சுருப்பாங்க தலையில். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிஃபோர், இந்த இமேஜுக்கு வந்து பிஃபோர் இப்படி இருந்தது, ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது. ஆஃப்டர் வந்து ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் பார்க்க. ஓகே, அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளர் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து இங்கே ஒரு பிளர் இருக்கும். ஸோ இந்த பிளரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் வந்து ஒரு +51 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து ஒரு +70 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பிளர் வந்து பேக்ரவுண்டில் மட்டும்தான் வேணும். ஸோ ஃப்ரண்ட்டில் தேவை கிடையாது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. பேக்ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு பக்கா வந்து பிளர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியாது பிஃபோர் த பேக்ரவுண்ட் எப்படி இருந்து பாருங்கள். ஆஃப்டர் த பேக்ரவுண்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் லெவலுக்கு வந்து கரெக்டாக வந்து பிளர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீடச் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்மூத் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +30 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பக்கா வந்து ஸ்மூத்னஸ் வேணுமோ ஸோ அந்த நேரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க இந்த மாதிரி. ஓகே, பக்கா வந்து ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோனுன்னு இருக்கும். ஸ்கின் டோன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின் டோன் வந்து சூஸ் பண்ணிங்க.
நான் வந்து அந்த செகண்டாக இருக்க ஸ்கின் டோன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இங்கே ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ அந்த ஆட்டோ கிடையாது, இந்த ஆட்டோ. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஸ்கின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ பக்கா வந்து அந்த கலர் வந்து சேம் அப்ளை ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஆச்சு நம்ம இந்த எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதே வந்து வேறு ஆப்பில் ஸ்னாப்சீடு இல்லை நீங்கள் டூல்வைஸ் ஆப்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். எந்த ஆப்பில் பண்ணால் கூட சரி ரொம்ப நேரம் ஆகும். பிக்சார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸ்னாப்சீடு பக்கமே போகிறீங்க. பட் ஸ்னாப்சீடு ரொம்ப ஈஸியான ஆப் தான். பிக்சார்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் நிறைய பேருக்கு தெரியல. டோன்ட் வரி, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த நாள் வரும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஆர்டிஸ்டிக் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து ஆயில் பெயிண்டிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு ப்ளஸ் 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஃபேட் வந்து 0ல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ஹேருக்கு மேலே மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஹேருக்கு மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் சூப்பராக லுக்காக இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதில் ஹேர்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹேர் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கா வந்து ஹேருக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். ஹேருக்கு மேலே மட்டும் பக்கா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஹேர் தெரியுதா? பிஃபோர் த ஹேர் எப்படி இருந்தது? ஆஃப்டர் த ஹேர் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணோம். ஸோ ஓவரால் இமேஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எடிட் ஆகிருக்கு. நம்ம அந்த ஹேருக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அந்த ஹேருன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ ஸோ வந்து டிடெக்ட் பண்ணி பக்காவாக அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சூப்பரான ஆப்பு, சூப்பரான டூலு. ஸோ ஆப்னே வருது. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கர்வ்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிராஃப் வந்து சேம் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டார்க்காக இருந்தது. ஆஃப்டர் த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டல் பண்ணிவிட்டு பர்சனை கொஞ்சம் பிரைட்டாக கொடுக்கறதுக்காக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் டல் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனோட லுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அண்ட் உங்களோட மொத்த ஃபோக்கஸும் வந்து அந்த பர்சனுக்கு மேலே தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு ப்ளஸ் 31 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பர்சன் எல்லாம் ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும், டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமோ ஸோ அந்த அதில் வந்து கரெக்டாக வந்து ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டார்க்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல மட்டும் பண்ணுங்கள், மற்ற எந்த இடத்துலையும் பண்ணாதீங்க. ஓகே, பக்காவை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்ளிகேஷன் லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் எந்த நம்ம செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா பேஸ்ட்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஸ்கின் கலராக பாருங்களேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன் கொஞ்சம் நார்மலாக வந்து ஆஃப்டர் வந்து ரொம்ப நேச்சுரலாக அண்டு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்திருக்கு. ஸ்கின் எவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலில் வந்திருக்கு. அண்ட் இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் எப்படி இருந்த பேக்ரவுண்டு அண்ட் ஆஃப்டர் வந்து இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்திருக்கு.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. Come on. Yeah.